மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு வந்தே தீரும். ஜல்லிக்கட்டு வந்தே தீரும். அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். ஜல்லிக்கட்டை ஒரு காரணமாக காட்டக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆண்டு ஸ்லிப் ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் ஒன்று சொல்றேன். தமிழக அரசாங்கம் எந்த நடவடிக்கைகள் எடுத்தாங்க சொல்லட்டும் பார்ப்போம். இந்த மற்றவர்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க? உள்ளபூர்வமாகவே நாங்கள் இதுக்காக உழைச்சோம். இதுல நான் எந்த கட்சியும் நான் குறை சொல்ல மாட்டேன். எல்லா கட்சிகளும் ஒத்துழைப்பு தந்தாங்க. அதுக்கு நான் பாராட்டு தெரிவிப்பேன். கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு இல்லாமல் இருந்தபோது எந்த அரசியல் கட்சி இது சம்பந்தமா பேசினாங்க? யாரும் ஒரு வார்த்தை பேசல. அன்னைக்கும் அது சம்பந்தமா முயற்சி பண்ணது நாம தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கட்டாயமா எல்லாரும் அவுத்து விட்ட காலை ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் முடிந்த பிறகும் கூட இதை நாம கொண்டு வரக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் எடுப்போம், கொண்டு வருவோம். ஆமா, சிறு வணிகர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதை தடுக்கணும்னு சொல்லி நிறைய வணிகர் சங்கங்கள் போராடிட்டு வராங்க. இது நீங்க எப்படி பாருங்க? சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு கூடாது அப்படிங்கிறதுல அதிகமான கவனம் கொடுத்துட்டு இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் வணிகர்கள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க. ஆகையினால வணிகர்களுக்கு ஒரு நட்பாக இருக்கக்கூடிய, குறிப்பா சிறு வணிகர்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம். ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நவீன யுகத்துல இதெல்லாம் கட்டாயமான தேவையா இருக்கு. இதுல வணிகர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டு சொல்வார்கள் சொன்னால் அது சம்பந்தமாக நிச்சயமா கவனம் கொடுப்பாங்க. அது பாதிக்காத வகையில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் அரசாங்கம் எடுக்கும்.